இன்னைக்கு வரையும் நாங்கள் கோரிக்கை கொடுக்கறத தான் இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ணில் கோரிக்கை மனுக்களை தான் இருக்கிறோம். அப்படியே அடிமை அங்க இருக்கணும். அடிமை வாட் இஸ் திஸ்? என்ன அது அடிமைன்றது? 8% வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அவங்க அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ தாவேகா வருகைக்கு பிறகு அதே நிலை அவங்களுக்கு இருக்குமான்றது அது என்ன மனநிலை? அதிகாரத்தை தான் கேட்கணும். என்ன மனநிலை சார்? அப்படி இருக்க கூடாது சார். அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்ப இத்தனை வருஷமா என்ன சார் பண்றீங்க? என்ன சார் பண்றீங்க? இத்தனை வருஷமா இவங்களை வந்து இவங்க இந்த நெக்லிஜிபிள் போஸ்டாவே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள 1.5 கோடி தொண்டர்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம கடைசியா கூட்டணி இல்லாம திமுக எப்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம தனியா ஒருத்தர் அங்கீகாரம் பெறாங்கன்னும் போது விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய அரசியல் பேசுது, எல்லாருக்கான களத்துல நிக்குது, போராட்ட களத்துல நிக்குது, வாதாடுது, மறுக்கவே முடியாது, எல்லாரும் மறுக்க முடியாது. ஆனா அப்படி இருந்தும் சாதி முத்திரை தான் கொடுத்துருக்கு. கலைஞர் வந்து 85 வயது வரைக்கும் 80-90 வயது வரைக்கும் முதலமைச்சராக இருந்ததா இறந்து இருக்காரு. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, போறாங்க வராங்க. தாவேகா வந்துருச்சு, இந்த உலகமே அப்படியே பிறண்டு தலைக்கீழ மாறிடும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து கற்பனை கதை, காலம் லீ. இவங்க எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் தானே நினைக்கிறாங்க. உங்க கூட்டணியை வந்து உடைக்கணும். அதாவது அதுதான் ஆட்சி மாற்றம். அதுதான் நான் என்ன சொல்றேன், ஆட்சி மாற்றத்தை விரும்ப கூட திருமானே எலெக்ஷன் விரும்ப திமுக கூட பேரான்னு சொன்னாங்க. இல்ல அப்படி இல்ல, தப்பு அது. அது இல்ல. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலில் களம் எப்படி இருக்க போகுது? 3 முனை போட்டியாக இருக்க போகுதா, 2 முனை போட்டியாக இருக்க போகுதா, இல்லை 4 முனை போட்டியாக இருக்க போகுதா அப்படிங்கிறத இப்போவே களம் தீர்மானிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை புறம் தள்ளிட்டு இவங்க 3 முனை போட்டிங்கிறத உருவாக்குறாங்களா, இல்லை தாவேகா கூட்டணி போகிறதன் அடிப்படையில் கூட்டணி எப்படி இருக்க போகுது, இல்லை 3 முனை போட்டி அப்படிங்கிறத என்ன மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த விவாதத்தில் பார்க்க போகிறோம். விருந்தினர்களாக நம்ம கூட வந்து விசிகாவிலிருந்து தூக்கா பகலவன் வந்திருக்காரு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சசிகுமார் வந்திருக்காங்க, தமிழ்நாடு இளைஞர் படையிலிருந்து லோகேஷ் அவர்களும், அரசியல் விமர்சகர்கள் அனந்தஜித் அவர்களும் வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு அனந்தஜித், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது, நாம் தமிழர் கட்சியை போட்டிக்குள்ளேயே கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எப்பயுமே 2 முனை போட்டி 3 முனை போட்டின்ட்டு நாம் தமிழர் கட்சியை புறம் தள்ளிட்டு பண்ணுறாங்க அப்படின்றாங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலையும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த முறை களம் எப்படியாக இருக்க போகுது? ஆக்சுவலி இந்த 2, 3ன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி இல்லை மேம். வேறு மினிமம் 4 முனை போட்டி வந்தாச்சு. ஏன்னா வந்து தாவேக்கா வந்து அதிமுக கூட இதே மாதிரி கூட்டணி போகிறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு வதந்தி இருந்துச்சு. அந்த வதந்தி முறியடிக்கப்பட்டது. அந்த வகையில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அஇஅதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் தனியாகவும் தாவேகா தனியாகவோ இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேர் மினிமம் 4 முனை போட்டி. இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று சொல்லணும்னா, அஇஅதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டால் ஆப்வியஸ்லி 5 முனை போட்டி கூட வரலாம். ஏன்னா பாஜக தலைமையில் ஒரு என்டிஏ கூட்டணி ஏற்கனவே இருக்குது. 2024 இருந்த பார்லிமெண்ட்ரி தொகுதி அந்த கூட்டணி. ஸோ அது இன்டாக்டாக அப்படியே இருக்குது. ஒருவேளை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு முறிவு ஏற்பட்டால் கூட்டணியை அவங்க ஒரு ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அப்போ 5 முனை போட்டியாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போட்டியை பற்றி இங்கே கேள்வி கிடையாது. இங்கே என்ன நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான். இவங்களா தாவேக்கா வந்து கூட்டணி போகும், இல்லாட்டி வந்து இவங்களா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தனியாக கூட்டணியே வைக்காமல் அங்கீகாரம் வாங்கியிருக்காரு சீமானண்ணன். நாம் தமிழர் புறந்தள்ளக்கூடிய ஒரு நரேஷனோ, இது எல்லாமே வந்து இந்த பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு கட்சியோட சார்பில் அஜெண்டா ட்ரிவனா அவங்க செட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நரேஷனாக தான் பார்க்குறேன். எலெக்ஷனுக்கு இது ரொம்ப முன்னாடி. இங்கே என்னன்னா, மக்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கோ கட்சிக்கோ சின்னத்துக்கோ வாக்களிக்கிற உரிமையே கிடையாது. இவங்களா ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க, இது ஜெயிக்க போது இதுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற ஒரு நரேஷன் இப்போவே செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை வந்து ஆப்வியஸாக நீங்கள் யார் யார் செய்வாங்க உங்களுக்கு தெரியும். அந்த நரேஷனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு. பட் இவங்களுடைய இந்த நரேஷன் செட்டர் யாரோ அவங்க கிட்ட சில பயத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த பயத்தை ஏற்படுத்தினது யாருன்றதையும் பார்க்கலாம். ஒன்று தாவேக்கா தலைவர் விஜயோட வருகையாக இருக்கலாம், இல்லை வந்து 2024 சீமான் அவர்கள் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கலாம். இவங்க வருகை தான் அவங்களை பயமுறுத்தி இன்னைக்கே
10 மாத காலம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி சைன் பண்றாங்க. இன்னைக்கு முதல்வர் வேலையை விட்டுட்டு விஜயோடைய வருகையும் சீமான் அவர்கள் அங்கீகாரம் பெற்றதையும் இவங்களுக்கு பயம் ஏற்படுத்துது. ஆப்வியஸ்லி இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன்னா இவங்க இந்த நெக்லிஜிபிள் ஃபோர்ஸாவே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்குள்ள 1.5 கோடி தொண்டர்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம கடைசியா கூட்டணி இல்லாம திமுக எப்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம தனியா ஒருத்தர் அங்கீகாரம் பெறாங்கன்ன போது மக்கள் கிட்டையும் முக்கியமா பெரிய ஜங்கா இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்டயும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்றது உண்மை. அந்த வரவேற்பு அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுது. அதனாலதான் இந்த திமுகவோ அதிமுகவோ அவங்க கூட்டணிகளோ அரசாட்சியை விட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவர் வேலையை விட்டுட்டு அவசரமா இந்த களத்தை இறங்கிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இது ஓவராலா ஒரு நரேஷன் செட்டிங் தான். இதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த செட் பண்ற எல்லா நரேஷனுக்கும் பதில் தேர்தல் முடிவுல கிடைக்கும். இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். ஓகே, நான் திரும்ப வரேன். சசிகுமார் சார், இப்ப நாம் தமிழர் கட்சியே புறந்தள்ளுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். 2020 அதே கேள்விதான். 2024 3 முனை போட்டியாவே காட்டுறாங்க. திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணிட்டு நாம் தமிழர் கட்சியை கணக்கிலேயே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இந்த முறையும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நானா தான் இருக்க போகிறேன் அண்ட் கூட்டணி குறித்தும் என்னுடைய தலைமையில தான் இருக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்தினது பிறகு 4 முனை போட்டி தமிழகத்துல முழுமையாகுது, நிறைவாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 4 முனை போட்டின்னு யார் யாரை மென்ஷன் பண்றாங்க? அதுல நாத்தாக்காவையும் சேர்த்து தான் சொல்றாங்களா? இல்லை, அவங்க சொல்கிறது எல்லாமே மும்முனை போட்டின்னு தான். 4 முனைங்கிறதுக்கே வரல. அவங்க மும்முனை போட்டி தான். அதில் நாம் தமிழர் கட்சியை புறந்தள்ளிட்டு தான் பேசுகிறாங்க. ஆனால் யதார்த்தம் நண்பர் ஆனந்த் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னார். என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஒரு கட்சி தனித்து யாருடைய பின்புலமும் இல்லாமல் யாருடைய வாக்குகளையும் தன் பக்கம் தனக்கான வாக்குகளாக மாற்றி மக்களை ஏமாற்றி அவர்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காமல் நேர்மையாக ஒரு தேர்தலை எதிர்கொண்டு ₹1 காசு கொடுக்கல, எந்த இடத்துலையும் வாக்குகளை கள்ள ஓட்டுகளை வாங்கலை, இல்லை கூட்டணி கட்சிகளை இருந்து அவர்களின் வாக்குகளை தன் வாக்கு வயப்படுத்தி எடுத்துகிட்டு வரல, எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் ஒரு கட்சி தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே வருது. 2% 1.2 2 4 6 8ன்னு வந்திருக்கிறதுனால இவருக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. என்று 2016 தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி வந்ததோ அன்று முதல் இன்று வரை நாம் தமிழர் கட்சியை இதர கட்சி மற்றவையில் தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆனாலும் 36 லட்சம் வாக்களை வாங்கி வந்த கட்சியை இந்த முறையும் தொடர்ச்சியாக நாம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க கட்சி இங்கே போட்டியே போடலை, அவங்க ஒரு போட்டி பொறுப்பா இவ்வளவு காலம் சொன்னாங்க. ஆனால் இந்த முறையும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. மாநில கட்சின்ற அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க, எப்படி புறம் தள்ளுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அவங்க தான் நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நெருப்பை குப்பை போட்டு மூடிடலாம், அதை மறைச்சிட்டா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு. இன்னைக்கு 2021 நான் வெளிப்படையாக சவாலாக வைக்கிறேன். 2021 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்று வரை ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், இந்த மக்களுக்கான தலைவனாக தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களும் மக்கள் பிரச்சனைகளும் நேராக நின்று குரல் கொடுத்து அவர்களுக்காக போராடிய ஒரு தலைவனை நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த சோகால்டு 3 தலைவர்கள், விஜய் அவர்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன். 3 பேரும் 2021 அவர் கட்சியே தொடங்கலை, அது வேற. ஆனால் இன்று வரை இதற்காக நின்ன ஒரு தலைவன், ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு தகுதியானவர்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நம்ம பரந்தூர் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு படுகொலை நடந்ததாக இருக்கட்டும், இல்லை தொழிற்சாலைகள் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி சொல்லக்கூடிய நம்ம ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாருடையும் அண்ணன் அவர்களின் பங்கு இருக்குது. அண்ணன் அவர்கள் நேரடியாக சென்று களத்தை நின்றுருக்காங்க, அவர்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான தீர்வு இன்றைக்கி கடைசியாக நேற்று நடந்த திருச்செந்தூர் குடமுழுக்க இருக்கட்டும், அதற்காக எந்த தலைவராவது ஒரு வழக்கு போட்டு இந்த நாட்டில் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று பேசி நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கி வழக்காடி வென்று வந்திருக்கிற ஒரு தலைமனை நீங்கள் சர்வசாதாரணமாக இந்த கட்சி போட்டியே போடல, 234 தொகுதியில் போட்டியிடுற ஒரு கட்சியை நீங்கள் புறந்தள்ளுறீங்கன்னா மக்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்களோட ஊடகத்தை வைத்துக்கொள்ளலாம், சமூகத்தை ஊடகங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேரேஷன் செட் பண்ணலாம். ஆனால் யதார்த்தத்தில் அது பயனளிக்காது, பலன் அளிக்காது. இதற்கான மாற்றம் 2026 தேர்தலில் உறுதியாக தெரியும். ஓகே சார், உங்ககிட்ட முதலமைச்சர் வேட்பாளராக சீமான் மட்டும்தான் கேப்பபிளான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பேன் அப்படின்ட்டு செயற்குழு கூட்டத்தில் சொல்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறீங்களா இவர் சொல்கிறது மூலமாக? இல்லை, அவரோட உலகத்தில் அப்படி இருக்குது. ஏன்னா தமிழ் தேசியத்தில் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான். ஆனால் அதுக்கான பவுண்ட்ரி என்னன்றது அவங்க தான் சொல்லணும்.
தமிழ் தேசத்துக்கான பவுண்டரி. நம்ம அவரை நான் புறந்தள்ளணும்னு நினைக்கல. அவரோட போராட்டத்துக்கு நான் கண்டிப்பாக மரியாதை தரேன். அவர் கண்டிப்பாக இந்த போட்டியில் மற்ற மீடியாஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக 4 முனை போட்டின்னு தான் நானும் ஒத்துப்பேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா வந்து எதுக்காக அந்த ஃபைட் போடுறாங்க? ஒரு 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 லாங் ரன்னில் எங்கேயா போய் ஒரு இலக்கு இருக்கணும் இல்லையா? அந்த இலக்கு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்குது. இப்போ இத்தனை வருஷமாக இவங்களோட போட்டி போட்டு இவங்களோட சேர்ந்து போட்டியிட்ட அந்த பசங்களாம் இருக்காங்க இல்லையா? அவங்களோட வாழ்வாதாரம் என்னாச்சு? இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணாத ஒரு தலைவராக இருக்கார். ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றாரு. ஆனால் ஒரு தலைவராக அவங்க கூட இருக்க பசங்களை பற்றியும் யோசிக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு தலைவராக இருக்காரான்றது தான் எனக்கு பெரிய கேள்விக்குறி. சீமான் மேலே கேள்வி வைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ அவங்க உழைப்பை அத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்க இல்லையா? அந்த உழைப்பில் என்ன ஆச்சுன்றது இருக்கு இல்லையா? இவரோட இலக்கு எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ போட்டி போடுறாங்க, செலவு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த அந்த பசங்க அரசியலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் ஆகிடுறாங்க. அதாவது விஆர்எஸ் வாங்குற ஸ்டேஜ் ஆகிடுறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகலை, விஆர்எஸ் ஆகிற ஸ்டேஜ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த தலைவரோட வேலை வந்து தன் கூட இருக்கிற பசங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும். ஓகேங்களா? அந்த விஷயத்த அவர் விட்டுட்டாரோ அப்படின்னு இருக்குது. ஆனால் அதே சமயம் அவர் வந்து இந்த போட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஆனால் வந்து மீடியா அப்படி பண்ணுறது கிடையாது. இப்போ மும்முனை தான் வெளியே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா விஜயனை வந்து தனித்து போட்டி அப்படின்றத வந்து அவர் செயற்குழுவில் வந்து தீர்மானமாக ஏற்றிருக்காங்க. அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அஜித் சொன்னார் அது அதிமுக கூட்டணின்ட்டு. அது மன்னிக்கணும், அது வந்து என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி கிடையாது. ஓகேங்களா? நோ மோர் அதிமுக. ஓகேங்களா? அப்படி தான் இருக்குது நிலைமை. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு பெரிய கட்சி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இவங்க 2 பேருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் அவங்க திருப்பி சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 75 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் 50 வருஷம் ஆச்சுன்னு. வயசானனால யூத் யாருமே அங்கே ஃபாலோவர்ஸ் இல்லை. இப்போ இருக்க யூத் ஃபாலோவர்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறது டிவி கேக் தான். ஒரு பாயிண்ட் முன்னாடி வந்து என்டிகேக்கு இருந்தாங்க. பட் அவங்களும் வந்து அதான் சொன்னோம் இல்லையா? விஆர்எஸ் வாங்குற நிலைமை போச்சு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்து இங்கே டிவி கேக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்லை, ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி விஆர்எஸ் வாங்கிட்டு போனாலும் இளைஞர்கள் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்ததுனால தானே இன்னைக்கு 8% வாக்கு கிடைச்சு அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. இல்லை, அவங்களோட உழைப்பில் எனக்கு டவுட்லாம் கிடையாது. என்னோட பாயிண்ட் வந்து அங்கே கூட இருந்த நிர்வாகிகளும் அங்கே இருக்க அடுத்த கட்ட தலைவர்களும் அவங்க என்ன ஆனாங்கிறது தான் என்னோட கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகும். இன்னைக்கு தான் நான் சொல்லிடுறேன். ஓகே அதுதான் முடிஞ்சுதா? ஓகே. திரு பகலவன், தொடர்ந்து இங்கே மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் திமுக கூட்டணியோ இல்லை அதிமுக கூட்டணியோ அந்த இரு கட்சிகளுமே 2 திராவிட கட்சிகளுமே வந்து இன்னைக்கு வயதாகிட்டு இருக்கு. அங்கே முழுக்க இளைஞர்கள் கிடையாது. எங்களுடைய கட்சியில் தான் இளைஞர்கள் இருக்காங்க, இல்லை இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் உணர்றீங்களா அதை? இல்லை, அதாவது என்னென்னா, இங்கே ஆட்சி மாற்றங்கள் அவசியம் தேவை என்று நினைக்கக்கூடியவர்களே தேர்தல் வர காலங்களில் அப்படி யாரும் நினைக்கிறது இல்லை. ஓகே. எது ஆளும் கட்சியாக இருக்கிறது, எது வந்து ஆண்ட கட்சியாக இருக்குது, ஆண்டு முடித்த கட்சியாக இருக்குன்னு சொல்லி தான் இது வரைக்கும் நீங்கள் 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி வந்திருக்கு. இன்றைக்கு வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஊடகத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர இதே கருத்தில் 75 ஆண்டு காலமாக இருக்குது. அதிமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுகவை இப்படி சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த இடத்த விழுந்த பாடு இல்லை. இப்போது நாங்கள் அதிலிருந்து மாறுபட்டு மக்கள் நல கூட்டணியை நாங்கள் உருவாச்சினோம். இன்னும் மெயின் ஸ்ட்ரீமில் இருந்த விஜயகாந்த் அவர்களை வரவைத்து அவரை முதலமைச்சராக வேட்பாளராக நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். ஆனால் எங்களுக்கு மக்கள் சாத்தியது பட்டை நாமம் தான். அப்போது இங்கே இருக்கிறவங்க வந்து இப்போது 8% வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், அவங்க அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ தாவேகா வருகைக்கு பிறகு அதே நிலை அவங்களுக்கு இருக்குமான்றது கேள்விக்குறி. தாவேகா வருகைக்கு பின்பு நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு அப்படின்ற பேசக்கூடிய ஒரு நேரம் வரும். ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்படி மாறுதல் வயதாயிருச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அதாவது வயதாகிறதுக்கும் அரசியலுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த குறிப்பிட்ட வயது உள்ளவங்க தான் முதலமைச்சராக வரணும், இந்த குறிப்பிட்ட வயது உடையவங்க தான் பிரதமராக வரணும்னு அப்படி ஒரு லாஜிக்கு எங்கேயுமே இல்லை. கலைஞர் வந்து 85 வயது வரைக்கும் 80-90 வயது வரைக்கும் முதலமைச்சராக இருந்தது தான் இறந்து இருக்காரு. சரிங்களா? இப்போது வந்து எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. தாவேகா வந்துருச்சு, இந்த உலகமே அப்படியே பிறண்டு தலைக்கீழாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து கற்பனை கதை, காலம் லீவ். இவங்க எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் தானே நினைக்கிறாங்க. உங்க கூட்டணியை வந்து உடைக்கணும். அதாவது அதுதான் ஆட்சி மாற்றம். அதுதான் நான் என்ன சொல்றேன், ஆட்சி மாற்றத்தை விரும்ப கூட திருமானே எலெக்ஷன் விரும்ப திமுக கூட பேரான்னு சொன்னாங்க. இல்லை, அப்படி இல்லை, தப்பு அது. அது இல்லை. அதாவது எனக்கு ஆட்சி மாற்றம் தேவைன்றது எங்களுடைய அடிப்படை கொள்கை. எங்கள் கட்சியினுடைய கொள்கை இங்கே ஆட்சி மாற்றம் தேவை என்றது தான்.
ஆனால் ஆட்சி மாற்றம் தேவைன்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் வந்து இங்கே இப்போ தமிழ் தேசியம் சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறது சாதி தேசியம். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, போட்டுக்கினே இருங்க. இங்கே இருக்கிறது சாதி தேசியம் தான். இங்கே தமிழ் தேசியம் எப்போ பேசுனாங்க? ஈழத்தமிழர் ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல்னு ஒன்று உருவாகும் போது தான் ஈழத்தமிழர்கள் முன்னிறுத்தி தான் இங்கே தமிழ் தேசியம் பேசியிருக்கிறாங்க தவிர, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் யாராவது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? அப்படி ஒரு சான்று இருக்கா? இங்கே சாதியம் தான் வேறு ஒன்றி கிடக்கிறது. அந்த சாதியத்தை பேசக்கூடியலாம் போலி தம்பி தாசிவாதிகள் தான். அவங்க சாதி தேசியம் தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட வந்து ஒரு தம்பி வந்து இன்றைக்கி வந்து கோவிலில் வேலை பார்த்தா அவனை வந்து காவல்துறை இட்டுன்னு போயிட்டு அவனை வந்து படுகொலை செஞ்சுருக்கு. அதை கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. ஆனால் இதை விட கொடூரமான கொலைகள்லாம் தலித்துக்களுக்கு நடந்திருக்குது. இப்படி யாரும் ஆர்ப்பரிப்பு செய்ததே இல்லை. அப்படி ஒரு சான்று இருந்தால் காட்டுங்க. அப்படி ஒரு சான்றே இல்லை. அது வரைக்கும் போராடினதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வேங்க வெயிலில் வந்து மலத்து தண்ணியில் கலந்து குடிக்க வச்சுருக்குறாங்க. யார் ஆதரவு தெரிவிச்சு போராடினா? உடனே கேள்வி, இங்கே விடுதலை சிறுத்தைக்கு திமுக கூட தானே இருக்குது. விடுதலை சிறுத்தை திமுக கூட இருக்கட்டும். ஏன் நீங்களாம் உங்களுக்குலாம் வாயெல்லாம் வந்து அன்றைக்கி ஊமை ஆகிடுமா? வாய் பேசுவமிடம் போயிடுமா? நீங்களாம் வந்து வீதிக்கு வந்து போராடக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் தான் போராடணும். ஆமா, விடுதலை சிறுத்தைகள் சீட்டு வாங்கிக்கணும். போராட்டம் பண்றதுக்கு நாம் தமிழரும் தாவேக்காவும் இல்ல மனித நேயத்தை பாருன்ற நான். மனித நேயத்தை பாரு, மனசாட்சியோட பேசு, மக்களுக்காக பேசு, மனசாட்சியோட பேசு. இருங்க, நாங்க தாங்க போராடி, தலித்துக்களுக்கு நாங்க தாங்க போராடி. எங்களுடைய எவங்க போராடி இருக்காங்க? இல்ல அந்த போராட்டம் அப்படி எவனும் போராடலையே நினைக்கிறீங்களா? அப்படி எவனுமே போராடல இது வரைக்கும். எவனும் போராடினது கிடையாது. போலி மைக்கில் வந்து என்ன ஒன்று பேசிட்டு போவானுங்க, என்ன ஒன்று வாரி அரைச்சிட்டு போவானுங்க. அது இல்லை இங்கே விஷயம். உனக்கு மனசாட்சி இருக்குல்ல, என்ன ஏன் விரல் காட்டுறீங்க? நீங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நீங்கள் போங்க, நாங்கள் பேசுகிறதுக்கு அப்புறம் குற்றம் சுமத்துங்க. நாங்கள் அடுத்த 2வது 3வது நாள் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அங்கேயே கூட்டணியில் இருந்த உடனே நாங்கள் போய் கையெழுத்து போட்டு சீல் போட்டுன்னு வந்துட முடியாது. சொல்ல தான் முடியும். இன்றைக்கி வரையும் நாங்கள் கோரிக்கை கொடுக்குறது தான் இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் கோரிக்கை மனுக்களாக தான் இருக்கிறோம். அப்படியே அடிமை அங்க இருக்கணும். என்ன அது அடிமைன்றது? அது எப்படி அடிமை? நீங்க சொல்றதுல அது எப்படி அடிமைன்னு கேக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான சொல்றீங்க எங்களை வழி நடத்துறாங்க. அப்படிதான் வழி நடத்துறாங்க. அப்ப அது பேர் என்ன சார்? நீங்க கேட்கணும். நீங்க உள்ள இருக்கு. நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? நான் கேக்குறேன். நான் கேட்டேன். எப்ப கேட்டீங்க? இப்ப கேக்குறேன். யார் கேட்டது? இப்ப நான் உங்ககிட்ட யார் கேட்டது? ஏன் அப்படி இருக்கு? யார் கேட்டதுன்னு கேட்டேன். நான் கேக்குறேன். நீங்க என்ன அதிகாரத்துல இருக்கீங்க? அதிகாரத்துல கூட கேக்குறீங்க. அதுதாங்க நடைமுறைப்படுத்த முடியுது. அது பாத்தீங்களா? அதுதான் நடைமுறை. உங்களோட சிந்தனை என்ன தெரியுதா? அதிகாரத்துல இருக்கவங்க மட்டும் தான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன மனநிலை? அதிகாரத்துல வந்தா மனநிலை அந்த என்ன மனநிலை சார்? இல்ல அது என்ன மனநிலை? அதிகாரத்துல வந்தா கேள்வி கேட்கணும் என்ன மனநிலை சார்? அப்படி இருக்க கூடாது சார். அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்ப இத்தனை வருஷமா என்ன சார் பண்றீங்க? என்ன சார் பண்றீங்க? அப்ப இத்தனை வருஷமா அதிகாரத்துல இருக்கவங்க கேள்வி கேட்கணும். இந்த இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் வருகைக்கு பிறகுதான் நாங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை ஊமைகளின் தலைவர்னு சொன்னார். எங்க தலைவர் பேச வச்சுக்கிறாரு எங்களை. அவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன் இல்லைங்களா? இதை பேச வச்சதுக்கு இத்தனை வருஷம் ஆகிருக்கு. நான் வர்றதுக்கு இந்த உங்கள் ஊடக வெளிச்சத்துக்கு நான் வந்து உட்காரதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது. அதுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து எவ்வளோ கொடுமைகளை சந்திச்சு வரோம். இப்போ 2025லயும் அதே நிலை தான். ஓகே சார். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நிமிஷம் அதுதான் சார், ஆரம்ப காலகட்டத்துல அந்த அதிகாரம் கிடையாது. பட் இன்னைக்கு ஒரு அதிகாரம் வந்திருக்கு, அங்கீகாரம் வந்திருக்கு. 4 MLA 2 MP அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தோட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் அதே 8% அங்கீகாரம் இருக்குன்னும் போது அவங்க தனிச்சு 234 தொகுதியிலும் நிக்கிறாங்க. பிசிகாயே பிரச்சனைகள் இருந்தும் எதிர்த்து கேள்வி கேட்காம அங்க நிக்கிறாங்கன்ற கேள்வி வருது. ரொம்ப ஈஸிங்க. நடைமுறை சாத்திய நூல் இருக்குல்ல, கேள்வி கேட்டுடலாம். நீங்க குறிப்பா நீங்க அப்படி வச்சுங்க. விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய அரசியல் பேசுது, எல்லாருக்கான களத்தில் நிற்குது, போராட்ட களத்தில் நிற்குது, வாதாடுது, போராடவே முடியாது, எல்லாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் சாதி முத்திரை தான் குத்துது மக்கள். சரிங்களா? நானே மக்கள் மட்டும்தானா இல்ல அரசியல் கட்சிகளும்? அரசியல் கட்சிகளும் சேர்த்துதான், மக்களும் சேர்த்துதான். அது எந்த கட்சி? எந்த கட்சி? எல்லாரும் தான் நான் சொல்றேன். எல்லாரும் தான். இப்போ வரைக்கும் கோவிலுக்குள்ள போகக்கூடாது. இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் சார் இருக்கு. இன்னும் இருந்துட்டு அவங்கள இப்போ வந்து அது கூட அவங்களையா கோவிலுக்கு போகக்கூடாது? ஏங்க சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போதுங்க. ஏங்க கோவில்னா எல்லாரும் வருவாங்க போவாங்க தானங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதை அவங்களையா நீங்கள் தடுக்கிறீங்கன்றது ஒருத்தர். அவருக்கு ஐயா சொல்லிட்டாரு,
டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தடுக்க சொல்லிட்டாருன்னு ஒருத்தர் படிச்சு ஒரு போய் சொல்றாங்க. புரியுது, நீங்க சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு புரியுது. புரியுதுங்களா? ஆனா இது எங்க அப்ப வந்து ஏன் நிக்குதுன்னா, அப்போ வந்து எல்லாரும் கேட்கணும்ல, ஏன் நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க, இப்ப நாங்க அதுக்கு வழக்கு போட்டோம் இதுக்கு வழக்கு போட்டோம்னு சொல்லக்கூடிய இதுக்கு யார் வழக்கு போட்டது? ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி இந்த அதுக்கு ஏன் வழக்கு போட்டது? இன்னைக்கு கண்டதேவி கோவில் திருவிழா தேர், அதே கண்டதேவி கோவிலுக்குள்ள நுழைய முடியாததுக்கு தொடர்ச்சியான போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். தொடர்ச்சியான போராட்டம். இது மாதிரி சொல்லிக்கினே போகலாம். இங்கே இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் ஏன் அங்கே இருக்கிறீங்க, நாங்கள் ஏன் அங்கே இருக்கிறீங்க, இங்கேயா இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா பிற சமூகத்துக்கு இருக்கிற பொருளாதாரம் இந்த சமூகத்துக்கு கிடையாது. இல்லை, இன்னைக்கு விசிகாவினுடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிஸ்மாட்டிக் லீடராக திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்னா எல்லாமே மறுக்க வேண்டிய விஷயமே கிடையாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ இருக்க களத்தில் 3 முனை போட்டியா 4 முனை போட்டியான்னு வந்துட்டு பேசிட்டு இருக்கோம்ல நம்ம, இந்த டாபிக் உள்ள விசிகா ஏன் ஒரு main role-ஆ play பண்ணல? நாம் தமிழர் கட்சி வந்து நான் எப்பவும் தனிச்சையாக தான் நிற்பேன், தனித்து தான் நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள வந்து கூட்டணியே எடுத்துக்க முடியாது. கூட்டணி 3 முனை கூட்டணி 4 முனை கூட்டணினா ஒரு ட்ரூப் இருந்தால் தான் வந்து அதுக்கு பேர் கூட்டணி. தன்னந்தனியாக நிற்கிற சுயேட்சை கூட நிற்கிறான், அதுக்கு வந்து கூட்டணி கிடையாது, அதுக்கு பேர். இப்போ தாவேகா வந்து ஒரு கூட்டணியோடு போச்சுன்னா தான் அது 3 முனை கூட்டியாக மாறுமே தவிர அவர் தனியாக செப்பரேட்டாக நின்னார்னா அது கூட்டணி கிடையாது. அப்போ கூட்டணியோடு நிற்கிற பலமாக நிற்கிற கட்சிகள் எதுன்னு சொன்னால் அதிமுக திமுக. இல்லைன்னா என்னுடைய தலைமையில கூட்டணி அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேசும்போது விசிகா உள்ள வருமா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லி தான் இருக்கிறாரு. யார் போனாங்க? ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறத டார்கெட் பண்ணி தான் சொல்றாங்க. சொல்லிட்டாரு தானுங்களே. யார் போனது? சொல்லிட்டாரு இல்லைங்களா? யாருமே கனவுல இருக்காருன்னு நினைக்கிறேன். யார் போய் பாஜக எல்லாரும் வந்து வரிசை கட்டி கூப்பிட்டது அண்ணன் கவனிக்கல நினைக்கிறேன். கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அண்ணன் ஒரு கேள்வி கேட்க, அதிமுக திமுக கூட்டுச்சு கூப்பிடலன்றது வேற. அவருடைய தலைமையில அவரு முதலமைச்சரான்னு மற்றவங்க யாரா போனாங்களா தான் கேள்விங்க. அவரு இங்க வருவாரு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று கூட கூப்பிட்டாரு, பாஜக கூப்பிட்டு இருக்கு, திமுக கூட பின்னாடி இருந்து கூப்பிட்றாங்க இருக்கலாம். ஆனால் வந்தாரா வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் திமுக கூப்பிடல, பாஜக கூப்பிட்டுருக்கு, அதிமுக கூப்பிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார்? நான் முதலமைச்சராக இருந்தால் ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வைங்க, பாஜகக்காரங்களை அனுப்பி வைங்க. விஜய் முதலமைச்சராக இருக்கணும், எடப்பாடி சாமி அவர் சொன்ன பங்குலாம் வாங்கிக்கின்னு வரட்டும். நம்மளாம் வேணான்னு போகிறோம், நமக்குன்னு அதை பற்றி பிரச்சனை, வாங்கிட்டு வரட்டும். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது, ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.